இமயமலையின் அந்த அடர்ந்த வனப்பகுதி மனிதர்களின் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி உலகம். விண்ணை முட்டும் மரங்கள், அடர்ந்த பச்சை போர்வை போர்த்திய கொடிகள், பாறைகளில் மோதி சலசலவென வீழும் பளிங்கு போன்ற அருவிகள், வனத்தின் அமைதியை கிழித்துக் கொண்டு பறவைகளின் குரல்களும் விலங்குகளின் அசைவுகளும் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த இயற்கை எழிலுக்கும் அப்பால் அங்கே ஒரு பேரமைதியும் பிரம்மாண்டமான ஆற்றலும் உறைந்திருந்தது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தார் கெளசிகன். ஒரு காலத்தில் மணிமுடியும் செங்கோலும் ஏந்தி தேசங்களை ஆண்ட மாமன்னன் அவன். ஆனால் வசிஷ்ட முனிவரிடம் தோற்ற தன் அகந்தையை அழித்து ஆன்மீகத்தின் உன்னத எல்லையான பிரம்மரிஷி பட்டத்தை பெற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அரியாசனத்தை துறந்தவன். அவன்தான் இப்போது விசுவாமித்திரர். விசுவாமித்திரர் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். கண்கள் இறுக மூடியிருந்தன. மூச்சுக்காற்று மிகவும் சீராகவும் ஆழமாகவும் மூடிக்கொண்டிருந்தது. அவரது தவத்தின் வீரியத்தால் உடலைச் சுற்றி ஒரு தங்க நிற தெய்வீகத ஒளிவட்டம் சுழன்று வீசியது. பசி, தாகம், தூக்கம், கால மாற்றம் என எதையும் அவர் உணரவில்லை. சுற்றிலும் கொடிய விலங்குகள் வந்தாலும் அவரது தவ நெருப்பின் வெம்மை தாங்காமல் விலகிச் சென்றன. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின, ஆண்டுகள் பல உருண்டோடின. அவரது தவத்தின் தீவிரமும் ஆன்மீக ஆற்றலும் பிரபஞ்சத்தின் எல்லைகளை தாண்டத் தொடங்கின. தவத்தின் வெப்பம் பூலோகத்தை கடந்து தேவர்களின் உலகமான இந்திரலோகத்தையும் போய் அடைந்தது. இந்திரலோகம் பொன்மயமான மாளிகைகள், நித்திய இளமையோடு வலம்பெறும் தேவர்கள், விண்ணிசை பொழியும் காந்தர்வர்கள் என எப்போதும் கொண்டாட்டத்தில் திளைக்கும் இந்திரலோகம் அப்போது ஒருவித நடுக்கத்தில் இருந்தது. தவத்தின் வீரியம் அங்கிருந்த அரண்மனை தூண்களையும் அரியாசனத்தையும் லேசாக அதிர வைத்தது. தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் ரத்தினன்கள் பதித்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் கம்பீரத்திற்கு பதிலாக இனம் புரியாத பயமும் கவலையும் நிழலாடியது. அவன் கைகள் அரியாசனத்தின் கைப்பிடிகளை இறுக பற்றிக் கொண்டன. விஸ்வாமித்திரன். இந்திரன் தனக்குள்ளே முணுமுணுத்தான். அவன் சாதாரண மன்னன் அல்ல, பிடிவாதக்காரன். அவன் தொடங்கும் எதையும் பாதியில் நிறுத்துபவன் அல்ல. அவனது தவம் இதே வேகத்தில் நீடித்தால் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் எனது சிம்மாசனத்தையே தகர்த்துவிடும். என் இந்திர பதவியை அவன் பறித்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த தவத்தை இப்படியே விடக்கூடாது. உடனே இதை தடுத்தாக வேண்டும். அரக்கர்கள் படையெடுத்து வந்தால் கூட போர் புரிந்து வென்றுவிடலாம். ஆனால் ஒரு ரிஷியின் தவ வலிமையை ஆயுதங்களால் அழிக்க முடியாது. அதை தந்திரத்தாலும் மாயையாலும் மட்டுமே கலைக்க முடியும் என்பது இந்திரனுக்கு நன்றாகவே தெரியும். ரிஷிகளின் பலவீனம் என்ன? ஆசை, கோபம், காமம் அல்லது பற்று. இந்திரனின் மூளை வேகமாக வேலை செய்தது. விஸ்வாமித்திரரின் இரும்பு நெஞ்சை உருக்கக்கூடிய, அவரது கவனத்தை சிதறடிக்கக்கூடிய சக்தி எது? அவனுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது தேவலோகத்தின் ஆகச்சிறந்த பேரழகி மேனதை. இந்திரன் தன் கையை தட்டினான். சேவதன் விரைந்து வந்து தலை வணங்கினான். உடனே தேவலோகத்தின் முதன்மை அப்சரசான மேனகையை அரியாசன மண்டபத்திற்கு வரச்சொல், காலம் கடத்தாதே என்று கட்டளையிட்டான் இந்திரன். அடுத்த சில நிமிடங்களில் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்கும் அந்த விபரீதமான திட்டம் தொடங்கும் தருணம் நெருங்கியது. இந்திரனின் கட்டளையை கேட்டு தேவலோக அரியாசன மண்டபமே அமைதியில் மூழ்கியது. தேவலோகத்தின் தலைசிறந்த அப்சரசான மேனகை இந்திரனின் முகம் பார்த்து தன் கைகளை கூப்பினாள். அவளது முகம் பயத்தால் வெளுத்துப் போயிருந்தது. தேவேந்திரா! அவளது குரல் லேசாக நடுங்கியது. நீங்கள் என்னிடம் கேட்கும் இந்த காரியம் சாமானியமானதல்ல. விசுவாமித்திரர் சாதாரண முனிவர் அல்லர். சொல்லோன ஆற்றலும் அடக்க முடியாத கோபமும் கொண்டவர். கோபம் வந்தால் உலகத்தையே சுட்டெரிக்கும் வல்லமை படைத்தவர். முழு முனைப்போடு தவத்திலிருக்கும் அவரது கவனத்தை நான் கலைக்க முயன்றால் அவரது கோபத்தீயில் நான் சாம்பலாகிப் போவது உறுதி. தயவு செய்து என்னை இந்த சோதனையிலிருந்து விலக்குங்கள். இந்திரன் லேசாகச் சிரித்தான். ஹரியாசனத்திலிருந்து எழுந்து வந்து மேனகையின் தோளை தட்டினான். பயப்படாதே மேனகை, உன் அழகும் நாட்டிய கலையும் தேவர்களையே மயக்கக்கூடியவை. ஒரு மனிதனின் மனதை மயக்குவது உனக்கு சிரமமா? அது மட்டுமல்ல, நீ தனியாகச் செல்லப்போவதில்லை என்றான் இந்திரன். அவன் கைகளை உயர்த்தியதும் அங்கே காமதேவனான மன்மதனும் வசந்த காலத்தின் நாயகனான தென்றல் காற்றும் தோன்றினர். மன்மதனும் அவனது மலரம்புகளும் உனக்கு துணையாக வருவார்கள். தென்றல் காற்று உன் மேனி நறுமணத்தை காடெங்கும் பரப்பி அவரது புலன்களை தூண்டும்.
இயற்கை முழுதும் உனக்கு சாதகமாக இயங்கும். செல் மேனகை, இந்திரலோகத்தின் சிம்மாசனத்தைக் காக்கும் பொறுப்பு இப்போது உன் கைகளில்தான் இருக்கிறது என்று தைரியமூட்டினான் இந்திரன். வேறு வழியின்றி மேனகை அந்த பணியை ஏற்றுக்கொண்டாள். இமயமலையின் அடர்ந்த காட்டுப்பகுதி, சூரியனின் கதிர்கள் கூட நுழைய அஞ்சும் அந்த அடர்ந்த வனத்திற்குள் மேனகையின் பாதங்கள் மெல்லப் பதிந்தன. அவள் பூலோகம் அடியெடுத்து வைத்த அடுத்த நொடியே அந்த வனத்தின் சூழலே முற்றிலும் மாறத் தொடங்கியது. மன்மதன் தன் கரும்பில்லை வளைத்து மலரம்புகளை விஸ்வாமித்திரரை நோக்கி ஏவத் தயாராக நின்றான். தென்றல் காற்று மெல்ல வீசி மேனகையின் கூந்தலிலிருந்தும் மேனியிலிருந்தும் வீசிய தெய்வீகச் சந்தன நறுமணத்தையும் பாரிஜாத மலர்களின் வாசனையையும் நாலாபுறமும் பரப்பியது. உலர்ந்து போயிருந்த மரங்கள் திடீரென தளிர்த்து வண்ண வண்ண மலர்களை பூத்துக் குலுங்கச் செய்தன. பறவைகள் வழக்கத்திற்கு மாறாக காமத்தின் பன்னிசையில் கூவத் தொடங்கின. அந்த பகுதியே ஒரு மாயாஜால உலகம் போல மாறியது. மேனகை மெல்ல அடிமேல் அடி வைத்து விஸ்வாமித்திரர் அமர்ந்திருந்த அந்த பெரிய ஆலமரத்தை நோக்கி நகர்ந்தாள். அவள் அணிந்திருந்த தங்கச் சிலம்புகள் கலீர் கலீர் என ஒலி எழுப்பின. இடையில் அணிந்திருந்த ஒட்டியானம், கைகளிலிருந்த வளையல்கள் ஆகியவை எழுப்பிய மெல்லிய இசை வனத்தின் அமைதியை கலைத்து புதியதொரு கவிதையை பாடியது. அவள் உடுத்தியிருந்த மெல்லிய தேவலோக ஆடை தென்றல் காற்றில் படர்ந்து அவளது பேரழதை முழுமையாக வெளிப்படுத்தியது. அங்கே பாறையின் மீது அமர்ந்திருந்த விஸ்வாமித்திரர் இன்னும் கண்கள் மூடி ஆழ்ந்த தியானத்திலேயே இருந்தார். ஆனால் அவரை சுற்றி வீசிய தென்றலும் காற்றில் மிதந்து வந்த நறுமணமும் சிலம்பின் ஒளியும் மெல்ல மெல்ல அவரது தவத்தின் அதிர்வுகளை தொடத் தொடங்கின. மேனகை பயத்துடனும் அதே சமயம் தன் பேரழகின் மீது இருந்த நம்பிக்கையுடனும் விஸ்வாமித்திரரின் எதிரே வந்து நின்று தன் நாட்டிய அசைவுகளை தொடங்குவதற்கு காத்திருந்தாள். காட்டின் அந்த பகுதி முற்றிலும் ஒரு மாய உலகத்தைப் போல மாறியிருந்தது. விஸ்வாமித்திரர் தன் கைகளை கூப்பி இமயமலை போல அசையாது ஆழமான தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவருக்கு முன்பிருந்த ஹோம குண்டத்திலிருந்து நறுமணமிக்க புகை மெல்ல மெல்ல விண்ணை நோக்கி எழுந்து காற்றில் கரைந்து கொண்டிருந்தது. அவரது முகத்தில் வியாபித்திருந்த பிரம்ம தேஜஸ் சுற்றிலும் ஒரு தற்காப்பு வளையத்தை அமைத்திருந்தது. அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் தடித்த தண்டுக்குப் பின்னால் தேவலோக அப்சரசான மேனதை மெல்ல ஒளிந்து நின்று கொண்டிருந்தாள். அவளது இதயம் ஒரு பறவையின் சிறகடிப்பைப் போல வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவளது முகத்தில் ஒரு புறம் முனிவரின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற அச்சம், மறுபுறம் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு. ஆம், தேவலோகத்தில் எண்ணற்ற அழகான காந்தர்வர்களையும் தேவர்களையும் பார்த்தவள் மேனகை. ஆனால் உலக இன்பங்கள் அனைத்தையும் துறந்து தன் தவ வலிமையால் மட்டுமே தெய்வ நிலையை எட்டத் துடிக்கும் இந்த மனிதனின் முகத்திலிருந்த ஒளி அவளை வியப்பின் எல்லைக்கே கொண்டு சென்றது. அந்த தேஜஸைக் கண்டு அவள் அறியாமலேயே மயங்கினாள். அப்போது மன்மதனின் தூண்டுதலால் வசந்தகாலத் தென்றல் காற்று மென்மையாக வீசியது. மரத்தின் இலைகள் சலசலத்தன. உதிர்ந்த பூக்கள் காற்றில் மிதந்து வந்து விஸ்வாமித்திரரின் பாதங்களில் விழுந்தன. மேனதை தன் மெல்லிய இளஞ்சிவப்பு நிற பட்டு ஆடைகளை சரி செய்து கொண்டாள். ஆடை தென்றலில் பறக்க மரத்தின் பின்னாலிருந்து மெல்லத் தன் பவளச் செவ்வாயையும் வண்டுகளைப் போன்ற கருவிழிகளையும் எட்டிப் பார்த்தாள். அவளது வசீகர கண்கள் அந்த மாமுனிவரின் முகத்திலேயே நிலைத்து நின்றன. இனி தாமடிப்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்த மேனகை தன் நாட்டிய கலையை கையில் எடுத்தாள். அவள் மெல்ல மரத்தின் நிழலிலிருந்து வெளிப்பட்டு விஸ்வாமித்திரரின் தியான எல்லைக்குள் அடி எடுத்து வைத்தாள். அவள் பாதங்களிலிருந்த தங்கக் கொலுசுகள் ஜல் ஜல் என தேவலோக ராகங்களை இசைக்கத் தொடங்கின. அவள் தன் அமுத குரலை திறந்து மெல்லிய பண்ணிசையில் பாடத் தொடங்கினாள். அவளது குரல் காட்டிலிருந்த ஒவ்வொரு உயிரையும் கட்டுப்படுத்தியது. பறவைகள் தங்கள் கீச்சொலியை நிறுத்தி அவளது பாட்டிற்கு ஸ்வரம் சேர்த்தன. மரங்களிலிருந்து வண்ண வண்ண மலர்கள் அவள் செல்லும் வழியெங்கும் மழையென உதிர்ந்தன. காமதேவன் மன்மதன் தன் கரும்ப வில்லிலிருந்து அரவிந்தம் மற்றும் அசோகம் எனும் மலரம்புகளை விஸ்வாமித்திரரின் இதயத்தை இலக்கு வைத்து எய்தான். மேனதையின் கரங்கள் காற்றில் கவிதைகளை வரைந்தன. அவரது உடலின் வளைவுகளும் நாட்டிய அசைவுகளும் காமத்தையும் பேரழதையும் ஒருங்கே வெளிப்படுத்தின. இயற்கை முழுவதும் அவளது வனப்பிற்கு துணை நின்று அந்த மாமுனிவரின் இரும்ப நெஞ்சை உருக்கத் தயாரானது. ஆனால் விஸ்வாமித்திரரின் கண்கள் இன்னும் மூடப்பட்டே இருந்தன. மேனகையின் கொலுசொலியும் வசந்தத்தின் வருதையும் அவரது தவத்தின் கதவை பலமாக தட்டத் தொடங்கின.
ஆண்டு கணக்காக உலகையே மறந்து பிரம்மத்துடன் ஒன்றியிருந்த விசுவாமித்திரரின் உள்ளுணர்வில் ஒரு சிறு சலனம் ஏற்பட்டது. காதில் தேனாக வந்து பாய்ந்த அந்த மதுரமான கானமும், காற்றில் மிதந்து வந்து சுவாசத்தை தீண்டிய தேவலோக மல்லிகையின் நறுமணமும் அவரது ஆழ்ந்த தியானத்தின் ஆழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத் தொடங்கின. பிரபஞ்சத்தின் பேரமைதியில் லயித்திருந்த அவரது மனம் இப்போது பூலோகத்தின் புலன் இன்பங்களை நோக்கி மெல்ல இழுக்கப்பட்டது. ஆண்டுகளாக மூடியிருந்த விசுவாமித்திரரின் கண் இமைகள் மெல்ல அசைந்தன. அவர் மெதுவாக கண்களைத் திறந்தார். அவரது எதிரே சொர்க்கத்தின் அழகே ஒரு பெண்ணின் வடிவெடுத்து நின்று கொண்டிருந்தது. தென்றல் காற்றில் மிதந்த இளஞ்சிவப்பு ஆடை, கூந்தலில் சூடிய பாரிஜாத மலர்கள், அமுதத்தை சிந்தும் புன்னதை, ஆடல் கலையின் நேர்த்தியைக் காட்டும் லாவகமான அசைவுகள், மேனதகையின் அந்த பேரழகு விசுவாமித்திரரின் பல ஆண்டுகால தவ வைராகியத்தையும் கடுமையான ஆத்ம கட்டுப்பாட்டையும் ஒரே நொடியில் வேரோடு உலுக்கியது. வழக்கமாக யாராவது தனது தவத்தை கலைத்தால் கோபத்தில் சாபமிடும் குணமுடையவர் விசுவாமித்திரர். ஆனால் இம்முறை மன்மதனின் மலரம்புகளும் மேனதையின் பேரழகும் அவரது கோபக்கனலை முற்றிலுமாக அணைத்துவிட்டன. அவர் கோபமடையலை வில்லை, மாறாக அவளது லாவண்யத்தில் தன் சுய நினைவையே இழந்தார். மேனதையின் முகத்தில் தெரிந்த அந்த லேசான பயமும் அதே சமயம் அவளது கண்களில் நிழலாடிய காம உணர்வும் மாமுனிவரின் இரும்பு நெஞ்சை கரைத்தன. விசுவாமித்திரர் பத்மாசனத்திலிருந்து மெல்ல எழுந்தார். யார் நீ? அவரது குரலில் எப்போதும் இருக்கும் சிங்கத்தின் கம்பீரத்திற்கு பதிலாக இப்போது ஒரு புதிய மென்மையும் மயக்கமும் கலந்திருந்தது. தேவதயானி, மானுட பெண்களிடம் இல்லாத இந்த தெய்வீக ஒளி உன்னிடம் எப்படி வந்தது? மனித நடமாட்டமே இல்லாத இந்த அடர்ந்த இமயமலை காட்டில் தனியாக நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார் விசுவாமித்திரர். மேனகையின் இதயத் துடிப்பு ஒரு நொடி நின்றது. முனிவர் சாபமிடுவார் என்று பயந்தவளுக்கு அவளது அழகு வென்றுவிட்டது என்ற உண்மை புரிந்தது. அவள் தன் மேனி முழுதும் பரவிய நாணத்துடன் மெல்ல தலை குனிந்தாள். தாமரை இதழ்களைப் போன்ற தன் கரங்களைக் கூப்பி தன் அமுத குரலில், நான் மேனகை சுவாமி. இந்த வனத்தின் அழகிலும் தங்களின் தேஜஸிலும் ஈர்க்கப்பட்டு அடியேன் இங்கு வந்தேன் என்று நளினமாக கூறினாள். அவளது அந்த பதில் விஸ்வாமித்திரரின் பல ஆண்டுகால தவத்தின் கதவை முற்றிலுமாக அடைத்து காமத்தின் புதிய கதவை திறந்து வைத்தது. விஸ்வாமித்திரர் தன் தவத்தை மறந்தார். பிரம்ம ரிஷி என்ற பேரிலட்சியத்தை மறந்தார். தான் துறந்த அரியாசனத்தையும் தான் அடைந்த ஆன்மீக ஆற்றலையும் மறந்தார். மேனதையின் அன்பிலும் பேரழகிலும் மோபத்திலும் தன் நினைவை முற்றிலுமாக இழந்தார். நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. காமத்தின் வசப்பட்ட மாமுனிவரும் தேவலோக அப்சரசான மேனகையும் கணவன் மனைவியாக அந்த காட்டிலேயே வாழ்ந்து வந்தனர். அவர்களின் காதலின் அடையாளமாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த பிஞ்சு ஆத்மாவிற்கு தாய் தந்தையரின் அரவணைப்பு நீண்ட காலம் கிடைக்கவில்லை. பின்னாளில் மகாபாரதத்தின் மிக முக்கிய காவிய நாயகியாகவும் பரத சக்கரவர்த்தியின் தாயாகவும் உருவெடுக்கப் போகும் சகுந்தலைதான் அந்த பெண் குழந்தை. ஆனால் காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லையே. ஒரு நாள் அதிகாலை பொழுது. கிழக்கே சூரியன் மெல்ல உதித்துக் கொண்டிருந்தது. விசுவாமித்திரர் அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது காற்றில் மிதந்து வந்த ஹோம புகையின் வாசனையும் பறவைகளின் தியான பன்னிசையும் அவரது மனத்தின் ஏதோ ஒரு மூலையை தட்டி எழுப்பின. திடீரென பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த அவரது விவேகம் விழித்துக் கொண்டது. ஐயோ, நான் என்ன செய்துவிட்டேன்? விஸ்வாமித்திரர் தலைமேல் கை வைத்து அலறினார். அவரது குரலில் பேரதிர்ச்சியும் வேதனையும் வடிந்தன. என் கடுமையான உழைப்பு, என் பல ஆண்டுகால தவ வலிமை, என் பிரம்மரிஷி பட்டம் எல்லாமே அழிந்துவிட்டதே. தேவேந்திரன் வீசிய மோக வலைக்குள் விழுந்து ஒரு பெண்ணின் சிற்றின்பத்திற்காக என் வாழ்நாளின் பேரிலட்சியத்தையே இழந்துவிட்டேனே. அவரது கண்கள் கோபத்தால் சிவந்தன. அக்னி பிழம்பாக மாறாறிய அவர் கோபத்துடன் மேனகையை நோக்கி திரும்பினார். கரங்களில் நீரை எடுத்து தன் தவத்தை கலைத்ததற்காக அவளுக்கு விபரீதமான சாபமிழக்கத் துணிந்தார். அவரைக் கண்டு நடுநடுங்கிப் போன மேனகை பயத்தாலும் வேதனையாலும் கண்ணீர் சிந்தி தன் பிஞ்சு பெண் குழந்தையை கைகளில் ஏந்தியபடி முனிவரின் பாதங்களில் விழுந்தாள். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தன் விருப்பத்தால் இதை செய்யவில்லை. இந்திரனின் கட்டளைக்கும் தேவர்களின் சுயநலத்திற்கும் கட்டுப்பட்டே நான் இங்கு வந்தேன். உங்களிடம் காட்டிய அன்பில் பொய் இல்லை. ஆனால் என் வருகையின் பின்னணியில் சதி இருந்தது உண்மை. தயவு செய்து என்னை சாம்பலாக்கி விடாதீர்கள்.
என்று கதறி அழுதாள். அவளது உண்மையான கண்ணீரையும் அஞ்சிய முகத்தையும் பார்த்த விஸ்வாமித்திரரின் கோபம் மெல்ல வடிந்தது. அவள் தன் நிர்பந்தத்தாலேயே இதைச் செய்தாள் என்பதை உணர்ந்த முனிவர் சாபமிடும் எண்ணத்தை கைவிட்டார். ஏற்கனவே காமத்தால் தன் தவ ஆற்றலை இழந்துவிட்ட நிலையில் கோபப்பட்டு சாபமிட்டால் எஞ்சியிருக்கும் சிறிதளவு புண்ணியத்தையும் இழந்துவிடுவோம் என்பதை அவரது ஞானம் அவருக்கு உணர்த்தியது. விஸ்வாமித்திரர் பெருமூச்சு விட்டார். மேனதே, நீ செய்த சதியால் என் தவம் கலைந்தது உண்மைதான். ஆனால் உன்னை சபித்து என் புண்ணியத்தை மேலும் வீணடிக்கப் போவதில்லை. இனி நமக்கிடையே எந்த உறவும் இல்லை. காமமும் மோகமும் என் பாதையை இனி ஒருபோதும் மறிக்க முடியாது என்று தீர்க்கமாக கூறினார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் மேனகையையும் அழுது கொண்டிருந்த தன் பிஞ்சு மகளையும் அப்படியே விட்டுவிட்டு விஸ்வாமித்திரர் இமயமலையின் இன்னும் அடர்ந்த பகுதிக்கு கடுமையான தவத்தை நோக்கிச் சென்றார். இம்முறை எந்த மயக்கத்திற்கும் இடமளிக்காத இரும்பு நெஞ்சத்தோடு அவர் நகர்ந்தார். மேனகை செய்வதறியாது திகைத்து நின்றாள். தேவலோகக் கரங்களின் விதிகளின்படி அவளால் அந்த பூலோக குழந்தையை தேவலோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. கனத்த இதயத்துடனும் வற்றாத கண்ணீருடனும் தன் பெற்ற மகளை மாலினி நதிக்கரையில் புதர்களுக்கு இடையே கிடத்தினாள். பின்னாளில் பறவைகள் அக்குழந்தையை பாதுகாத்ததால் கண்வ மகரிஷி அதை எடுத்து சகுந்தலை எனப் பெயரிட்டு வளர்த்தார். மேனடை தன் தாய்மையை பலி கொடுத்து நெஞ்சம் உடைந்த நிலையில் வான்னோக்கிப் பறந்து தேவலோகம் திரும்பினாள். காமமும் தவமும் மோதிய அந்த பெருங்காட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது. ஆனால் விஸ்வாமித்திரரின் பிரம்மரிஷிக்கான பயணம் இன்னும் முடியவில்லை. அது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக் காத்திருந்தது. இமயமலையின் கொடுமுடியில் பனி வீசிக் கொண்டிருந்தது. உடலை நடுங்க வைக்கும் கடும் குளிரிலும் விஸ்வாமித்திரரின் உடல் தகித்துக் கொண்டிருந்தது. மேனகையினால் தன் தவம் கலைந்த வடு அவரது நெஞ்சில் ஆறாத வடுவாக இருந்தது. காமத்தை வெல்லத் தவறிய தன் மனனதை நினைத்து அவருக்குள் சுய வெறுப்பு மூண்டது. இம்முறை பசி, தாகம், தூக்கம் மட்டுமன்றி காற்று உண்பதையும் நிறுத்தி ஊர்த்துவதவம் என்ற மிகக் கடுமையான நிலையை அடைந்தார். அவரது உடலைச் சுற்றி மீண்டும் பிரம்ம தேஜஸ் உருவாகத் தொடங்கியது. ஆனால் அந்த தேஜஸை சோதிப்பது போல் ஒரு குரல் கேட்டது. கௌசிகா. விஸ்வாமித்திரர் மெல்ல கண்களைத் திறந்தார். அவருக்கு முன்னால் வசிஷ்ட மகரிஷி நின்று கொண்டிருந்தார். அமைதியான முகம், பேரொளி வீசும் கண்கள். வசிஷ்டரே, என்னை பரிகசிக்க வந்தீரா? தேவலோகப் பெண்ணின் மோவத்தில் வீழ்ந்து தன் தவத்தை இழந்த முடவன் என்று எள்ளல் செய்ய வந்தீரா என விஸ்வாமித்திரரின் குரலில் லேசான கோபக்கனல் எட்டிப் பார்த்தது. வசிஷ்டர் புன்னகைத்தார். இல்லை விஸ்வாமித்திரரே, பிரம்மரிஷி நிலையை அடைவது சாமானியமானதல்ல. காமத்தை வெல்வது முதல் படி மட்டுமே. அதை நீ மேனகையின் பிரிவுக்குப் பின் உணர்ந்து விட்டாய். ஆனால் பிரம்மரிஷி ஆவதற்கு இன்னும் பெரிய தடை ஒன்று உனக்குள் இருக்கிறது. என்ன தடை? கோபம். காமத்தை விடவும் கொடியது உனது அக்னி போன்ற கோபம். காமத்தால் வீழ்ந்த நீ அதை உணர்ந்து மீண்டு விட்டாய். ஆனால் கோபத்தை உன்னால் வெல்ல முடியுமா? அந்த பரீட்சையில் நீ வெல்லும் நாள் வரை உன்னால் பிரம்மரிஷியாக முடியாது என்று கூறிவிட்டு வசிஷ்டர் மறைந்தார். விஸ்வாமித்திரரின் நெஞ்சில் வசிஷ்டரின் வார்த்தைகள் முள்ளாகத் தைத்தன. கோபத்தையும் நான் வெல்வேன். வசிஷ்டரின் நாவினாலேயே என்னை பிரம்மரிஷி என்று அழைக்க வைப்பேன் என சபதம் ஏற்றார். இந்திரலோகத்தில் மீண்டும் நடுக்கம் தொடங்கியது. விஸ்வாமித்திரர் இம்முறை காமத்திற்கு ஆட்பட மாட்டார் என்பது இந்திரனுக்கு தெளிவாக தெரிந்தது. இந்த முறை நாம் அவரது பலவீனமான கோபத்தை தூண்ட வேண்டும் என்று திட்டமிட்டான் இந்திரன். அவன் உடனே தேவலோகத்தின் மற்றொரு புகழ்பெற்ற அப்சரசான ரம்பையை அழைத்தான். ரம்பா, மேனகை செய்யத் தவறியதை நீ செய்ய வேண்டும். ஆனால் இம்முறை அவனை மோகத்தில் வீழ்த்துவது நோக்கமல்ல, அவனை கோபப்பட வைத்து அவனது தவத்தை அழியச் செய்ய வேண்டும் என்றான் இந்திரன். ரம்பை பயந்தாள். தேவேந்திரா, விஸ்வாமித்திரரின் கோபத்திற்கு ஆளானால் நான் முற்றிலும் சாம்பலாகி விடுவேனே. உனக்கு துணையாக நான் கோகிலத்தையும் காமனையும் அனுப்புகிறேன். நீ உன்னுடைய மயக்கும் இசையாலும் நடனத்தாலும் அவரது தியானத்தை கலைப்பாய். அவர் கோபப்பட்டு உன்னை சபித்தால் அவனது தவம் அழிந்துவிடும். அதுவே நமக்கு வெற்றி என்றான் இந்திரன். வேறு வழியின்றி ரம்பை பூலோகம் புறப்பட்டாள். விஸ்வாமித்திரர் பாறை மேல் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். சுற்றிலும் அடர்ந்த பனி. திடீரென வசந்த காலத்தின் நறுமணம் வீசியது. மரங்களில் குயில்கள் காதை துளைக்கும் வகையில் கூவின.
ரம்பை அவரது எதிரே வந்து நின்று தன் சிலம்புகள் குலுங்க வசீகரமான ராகத்தில் பாடத் தொடங்கினாள். அவளது ஆடல் காட்டிலுள்ள விலங்கினங்களையும் மயக்கியது. விஸ்வாமித்திரர் கண்களைத் திறந்தார். முன்னால் ரம்பை ஆடிக்கொண்டிருந்தாள். வானத்தில் மறைந்திருந்து இந்திரனும் மன்மதனும் சிரிப்பது அவருக்கு புரிந்தது. மீண்டுமா? மீண்டும் தேவலோகத்தின் தந்திரமா என்று விஸ்வாமித்திரரின் நரம்புகள் புடைத்தன. அவரது இதயத்திற்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இரத்த அழுத்தம் கூடியது. என்னை மீண்டும் வீழ்த்தத் துணியும் இந்திரனின் ஏவலே, என் தவத்தை கலைக்க வந்தாயா என்று உரக்கக் கத்தினார். அவரது கண்களிலிருந்து அக்னி பொறிகள் பறந்தன. ரம்பை பயந்து நடுங்கினாள். முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அலறினாள். கையை உயர்த்தி சாபமிழக்கத் துணிந்தார் விஸ்வாமித்திரர். என் தவத்தை கலைக்க வந்த நீ? திடீரென வசிஷ்டரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. பிரம்மரிஷியாவதற்கு உனக்குள் இருக்கும் பெரிய தடை கோபம். விஸ்வாமித்திரர் திடுக்கிட்டார். ஐயோ, மீண்டும் இந்திரனின் வலையில் விழப்போகிறேனா? நான் கோபப்பட்டு இவளை சபித்தால் என் தவ ஆற்றல் மீண்டும் முற்றிலும் அழிந்து விடுமே. ஆனால் எழுந்த கோபத்தை அடக்க அவராலும் முடியவில்லை. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அதே வேளையில் தன் தவ ஆற்றல் முழுவதும் வீணாவதை தடுக்க விரும்பிய விஸ்வாமித்திரர் சாபத்தின் வீரியத்தை குறைத்து உரைத்தார். ரம்பா, என் தவத்தை கலைக்க முயன்ற குற்றத்திற்காக நீ 10,000 ஆண்டுகள் ஒரு அசையாத பாறையாக கடந்து கிடப்பாய். ஒரு தூய்மையான பிராமணன் உன் மீது கால் வைக்கும்போதுதான் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சாபமிட்டார். அடுத்த கணமே ரம்பையின் மேனி ஆடை இழந்து இரத்தமும் சதையும் உறைந்து ஒரு பெரிய கருங்கல்லாக மாறியது. சாபம் கொடுத்து முடித்த அடுத்த நொடி விஸ்வாமித்திரர் வேதனையில் தலையில் கை வைத்தார். அவரது உடலைச் சுற்றியிருந்த தங்க நிற ஒளிவட்டம் மங்கியது. சாபமிட்டதால் அவரிடம் இருந்த தவ வலிமையில் பெரும்பகுதி வீணாகிவிட்டது. அந்தோ பரிதாபம்! காமத்தை வென்றேன், ஆனால் கோபத்திடம் தோற்றுவிட்டேனே. இந்திரன் மீண்டும் வென்றுவிட்டான். ரம்பை பாறையானாள், ஆனால் என் பிரம்மரிஷி கனவு மீண்டும் தள்ளிப் போய்விட்டதே என்று வருந்தினார். விஸ்வாமித்திரர் அந்த பாறையையே சில நொடிகள் பார்த்தார். அவருக்கு புரிந்தது, பிரம்மரிஷி என்பது வெறும் பட்டமோ அல்லது அதிகாரமோ அல்ல. அது மனதின் பூரண அமைதி. காமமும் கோபமும் அதந்தையும் முற்றிலும் அழியும் போதே அந்த நிலை சாத்தியம். தன் தவறை உணர்ந்த விஸ்வாமித்திரர் ரம்பைக்கு சாப விமோசனம் கிடைக்கும் காலத்தை மனதார வாழ்த்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி நடை போட்டார். இம்முறை அவர் உணவு, நீர், மூச்சு என எல்லாவற்றையும் துறப்பதுடன் பேச்சையும் மௌன விரதம் துறக்க முடிவு செய்தார். யாரை பார்த்தாலும் என்ன நடந்தாலும் பேசப்போவதில்லை, கோபப்படப் போவதில்லை என்ற அதிதீவிர உறுதிமொழியோடு அவரது புதிய தவம் தொடங்கியது. தூரத்தில் வசிஷ்ட மகரிஷி இதை பார்த்து புன்னகைத்தார். கௌசிகன் என்ற மன்னன் விஸ்வாமித்திரன் என்ற முனிவராகி இறுதியாக பிரம்மரிஷியாக உருவெடுக்கும் அந்த மகா காவிய பயணம் பூலோகத்தின் மிக கடுமையான கட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்தது.